இப்போ சொல்லுங்கள். அப்போதைக்கு வந்து நீங்கள் பிறந்து 1947? ஆமாம், 45. 45ல் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ரைட், நல்ல விஷயம். அப்போல்லாம் வந்து நெல் எல்லா ரகம் சொல்லுங்கள். சொன்னபாறை, கிச்சிலி. முழு பேரும் சொல்லுங்கள். முழு பேர் கிச்சிலி சம்பாவா? கிச்சிலி சம்பா. இது சொனபாலை. சொனபாலை. ஆமாம். சிறுமணி. சிறுமணி. பெருமணி. பெருமணி. அதுலேயும் 2 நெல். வைகுண்டா. வைகுண்டா. ஒட்டுக்கிச்சிலி. வாழைச்சம்பா. முதல்வாள் சம்பா. எல்லாம் இப்போ பயிர் வச்சு. அதெல்லாம் எத்தனை மாதம் ஐயா அதெல்லாம் பயிர்? 4 மாதம். 4 மாதத்துல நாற்று விட்டல் இருந்தா இல்லை நட்டு கணக்கு 4 மாதம். பொன்னி எல்லாம் 6 மாதம்ன்றாங்களே. அது 6 மாதம் தான். அது ஒன்று தான் 6 மாதம். ஓ, 4 மாதம். ஆட்டுத்தோரா நெல், குண்டு நெல். இப்போ இருக்குதுலேயே மாதம் அதிகன்றது பொன்னி தானா? எங்க இருக்குது? ஆமாம், அது கூட அத்து போச்சு. இல்லை நட்டாங்க, எல்லாம் நட்டுக்காங்க. எவனோ ஒருத்த வச்சுக்கிறான். ஏன் இல்லை, கை நடுப்புலாம் வச்சுருக்காங்க இந்த முறை. பரவாயில்ல. அது ஆடுதுறையா? ஆடுதுறை நெல் சூப்பராக இருக்கும் சோத்துக்கு. அதுவும் 4 மாதம். ஆமாம், 3 மாதம். 3 மாதமா? அது 3 மாதன்றது இப்போ தானே கொண்டு வந்தாங்க நெல். இந்த 5060 20ன்றாங்களா, அதெல்லாம் இருக்குங்களா? அப்போல்லாம் இருந்துச்சு பழைய நெல். அதெல்லாம் அதுவும் பாயசத்தானா? 5020? அதான் கேட்குறேன். புள்ளங்கார் நெல் இருந்தாங்க இருக்காச்சு. புள்ளங்கார் மட்டாச்சி குத்திய ஒரு வயசு துண்ணுவோம். ரைட்டு. சோறு நல்லா சவு பறிச்சியா? ஆமாம், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி காலையில் நீர் தண்ணி குடிச்சின்னா 12 மணி வரைக்கும் இருக்கும். பசி எடுக்காது. பொங்கல் தண்ணி குடிக்குதா? இப்போ சுகர் வந்தது. பூரா அந்த மருந்து போட்டு நாற்றுக்காலுக்கு மருந்து, கை நடு சொல்ல மருந்து, திருப்பி அது 2 மருந்து அடிக்கணும். 4 வேலை 5 வேலை வாங்குது இது. அப்போல்லாம் எப்படி நண்டு மீன் எல்லாம் அப்போ எப்படி? நிறைய கறி ஆக்குவாங்க அப்போல்லாம் நிறைய. 6 மாதத்துக்கு வந்தாலும் கூட கறி எடுக்க மாட்டேன். ஏன்? முடியல, நமக்கு பிடிக்கல. தானே எங்கள் வீட்டுக்காரி தான் துண்ணுவா, பசங்கள்லாம் துண்ணுவாங்க. பேர மாதிரி எனக்கு பிள்ளை கிடையாது வேலை அப்படின்னா, பிள்ளைங்க தான் செத்துவிட்டான். பேர மாதிரி இருக்கிறாங்க, பையன் 1 பொண்ணு 1. அவ்வளோதான். இது மாடு உங்களுதுங்களா? இது ஒரே மாதிரி தான் வச்சுக்கிறேன். தான் வச்சுருந்தா எல்லாம் கழிச்சிட்டாங்க, கூண்டு கழிச்சிட்டு மாதிரி. அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தாங்கன்னா இன்னும் 2 ஏக்கரா நிலம் வாங்கியிருப்பேன். ரோட்டு மார்க்கத்திலேயே நிலம் கொடுக்குறோம். சொந்தக்காரன் அவன் 1 மாதமாக உட்காந்துங்கிறான். மாமா நாங்கள் கேட்குற வேலையில் இன்னும் 100 ரூபா கூட கம்மியாக வச்சுக்கா, உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு அனுகூலம் அப்படின்னாங்க. விட்டுட்டாங்க. வீடு கட்டின்ட்டாங்க. வீடு கட்டணும். அவ்வளோ தூங்கிட்டாங்க.